சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. வணங்குகிறோம் மன்னவா. அமருங்கள். மன்னவா, இன்று ஏன் இவ்வளவு அவசரமாக அவை கூடுகிறது என்று எல்லோர் மனதிலும் கேள்வி எழுகிறது. எனக்கும் அதற்கான விடை தெரியாததால் தங்கள் வருகைக்காக அனைவரும் காத்திருந்தோம். தாங்கள் வந்த வேகத்தை பார்த்தபோதே ஏதோ முக்கியமான செய்தி என்பது எங்களுக்கு தெரிகிறது. வேளிர்களால் மீண்டும் பூம்புகாரில் ஏதேனும் பிரச்சனை நேர்ந்திருக்கிறதா? விருமனை பற்றி ஏதேனும் செய்தி கிடைத்திருக்கிறதா? நான் சொல்லப்போவது வேளிர்களையும் விருமனையும் பற்றிய செய்திதான் என்றாலும் அதற்கும் அப்பாற்பட்ட ஒரு செய்தி. இப்படியும் இருக்க முடியுமா என்று நம்மை திகைக்க வைக்கும் செய்தி. அந்த செய்தி என்னவென்று சொல்லுங்கள் மன்னவா. எங்கெங்கோ சிதறிக் கிடந்த வேளிர்கள் எப்படி ஒன்று சேர்ந்தார்கள், எப்படி விருமனை தலைவனாக கொண்டு இவ்வளவு பெரிய சதி திட்டங்களை தீட்டி செயல்பட்டார்கள் என்றெல்லாம் குழம்பிக் கொண்டிருந்தோமே, அதற்கான விடை இப்பொழுது கிடைத்திருக்கிறது. என்ன விடை தந்தையே? எப்படி கிடைத்தது? எங்கிருந்து கிடைத்தது? யாரிடமிருந்து கிடைத்தது? கொடுத்தவர் நம்மவர் தானா? இல்லை, நம்மை திசை திருப்ப ஏதேனும் சதியா? அமைதி, அமைதி. நான் விஷயத்தை சொல்வதற்கு முன்பே இவ்வளவு பரபரப்பு ஏற்படும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அச்செய்தி பாண்டிய நாட்டிலிருந்து கிடைத்திருக்கிறது. இப்பொழுதுதான் அந்த செய்தியை எனது மருமகனார் பாண்டிய இளவரசர் இளம்பழுதியே அதை மடல் வழியே அனுப்பியிருக்கிறார். அவரே அனுப்பினார் என்றால் அது மிகவும் முக்கியமான செய்தியாகத்தான் இருக்க வேண்டும். மன்னரின் வாக்கால் அதை கேட்க ஆவலாக இருக்கிறோம். நானே அவ்விஷயத்தை சொல்கிறேன். விருமன் தானாக புறப்பட்டு வந்து இத்தகைய செயல்களில் ஈடுபடவில்லை. இரு வேளிர்குல சிற்றரசர்கள் இன்னும் நம்மோடு உறவாடி கொண்டிருப்பவர்கள் போல் பாவனை செய்பவர்கள் யாராக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வேறு யாரும் அல்ல, அந்த ஆதிவர்மனும் கோச்செங்கனும் தான் விருமனுக்கு பின்புலமாக இருந்து அவனை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லுங்கள். நான் அப்பொழுதே நினைத்தேன், இந்த விருமன் இருங்கோவேல் சொல்வதை கேட்டுக்கொண்டு அவன் நிழலாக மட்டுமே இருந்தவன். சிறந்த வீரன்தான் என்றாலும் இங்கு தங்கியிருந்த தாமரையை கொல்ல வேண்டும் என்று இருங்கோவேளால் அனுப்பப்பட்ட சிலருக்கு தலைமை தாங்கி வந்த விருமன் என் வாள் வீச்சின் முன்னால் நிற்க முடியாமல் ஓடிச் சென்றவன். நம் வீரமங்கை முத்துநகை இருங்கோவேலோடு சேர்த்து அவன் வாழ்ந்த மரமாளிகையையும் எரித்த போது அதிலே நமது சோழ வீரர்களின் தாக்குதலால் அடிபட்டு விழுந்தவர்களில் இவனும் ஒருவன். மடிந்து விட்டான் என்று கருதப்பட்ட ஒருவன் எப்படியோ தப்பி பிழைத்து எங்கேயோ மறைந்து வாழ்ந்திருக்கிறான். இப்படி ஒதுங்கி இருந்தவனை இந்த வேளிர் மன்னர்கள் கொண்டு வந்து அவன் கையில் வாளை கொடுத்து வேளிர் தலைவனாக்கி வேடிக்கை காட்டுகிறார்கள். அப்படியானால் விருமன் ஒரு கைக்கூலி. அவனை கொண்டு இப்படி ஒரு வேளிர் படையை உருவாக்க காரணமாயிருந்தவர்கள் அந்த வேளிர் மன்னர்கள் தான். படை வீரர்களுக்குரிய பொன்னும் பொருளும் தர இரு மன்னர்கள் இருப்பதால் தான் விருமனால் அதை செய்ய முடிந்திருக்கிறது. மன்னவா, நாம் தேடிக்கொண்டிருந்த மற்றொரு வினாவிற்கான விடையும் இதன் மூலம் நமக்கு கிடைத்துவிட்டது. எதை சொல்கிறாய் பார்த்திபா? அகதிகளோடு கலந்து கொண்டிருந்த விருமனுக்கு யார் கட்டாரி தந்தது என்று தேடிக்கொண்டிருந்தோமே, அந்த இருவேளிர் சிற்றரசர்களும் இங்கேயே வந்து இளவரசரிடமே அனுமதி பெற்று அகதிகளுக்கு உதவுவது போல் பொற்காசுகளை உங்களிடம் தந்தார்களே, அப்போது அவர்கள் விருமனுக்கு தந்த மூட்டையில்தான் கட்டாரி இருக்க வேண்டும். சரியாக சொன்னாய் பார்த்திவா. அந்த விருமனை அங்கிருந்து தப்பிக்க செய்வதற்காகவே, அந்த கட்டாரியை அவனிடம் சேர்ப்பதற்காகவே அகதிகளுக்கு உதவுகிறோம் என்ற பொய்யான நாடகத்தை நடத்தி இருக்கிறார்கள் அந்த ஆதிவர்மனும் கோச்செங்கனும். எவ்வளவு கயமைத்தனம்! இங்கு வந்து எப்படியெல்லாம் பேசினார்கள்? எப்போது வந்தாலும் நாங்கள் எப்போதும் சோழ பேரரசின் அங்கமாகவே வாழ வேண்டும் என்றார்களே. கரிகால் மன்னரின் பரந்த சாம்ராஜ்யத்தில் குறுநில மன்னர்களாக இருப்பதே எங்களுக்கு பெருமை என்றார்களே. அவ்வளவும் நம்மை நம்ப வைக்க அவர்கள் ஆடிய நாடகம்.
அவர்கள் மீது எதன் பொருட்டும் நாம் சந்தேகப்படாமல் இருக்க அவர்கள் செய்த தந்திரம் என்பதை இப்பொழுது புரிந்துவிட்டது. இப்பொழுது நாம் அந்த வேளிர் மன்னர்களின் விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். இப்படி நீங்கள் இதற்காக ஆலோசனை செய்ய வேண்டிய அவசியமில்லை தந்தையே. எப்போது அவர்கள்தான் இன்று நமக்கு நேர்ந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்று தெரிந்துவிட்டதோ அப்பொழுதே அவர்களை இங்கு இழுத்து வந்து காராகிரகத்தில் அடைக்க வேண்டியதுதானே? சற்று பொறுங்கள் இளவரசே. மன்னவா, இந்த விஷயத்தில் அப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதுவும் செய்துவிட முடியாது. சோழ சாம்ராஜ்யத்தின் விசுவாசிகளாக காட்டிக்கொள்பவர்கள் அவர்கள். அவசரப்பட்டு அவர்கள் மேல் கை வைக்கக்கூடாது. அமைச்சரே, என்ன பேசுகிறீர்கள்? கீழே சுருண்டு கிடப்பது வெறும் கயிறல்ல, உயிருள்ள பாம்புதான் என்று தெரிந்த பிறகும் அதை விட்டு வைக்க வேண்டும் என்கிறீர்களா? அதை காணக்கூடிய எல்லோருமே அது கயிறுதான் என்று நினைக்கும் போது நாமே அதை தட்டி எழுப்பி இது கயிறு அல்ல, படமெடுக்கும் பாம்புதான் என்று வெளிப்படுத்த வேண்டுமா என்பதுதான் அமைச்சரின் கேள்வி. வேளிர்களின் பிரச்சனை தலை தூக்கிய பின்பு நான் இளவரசர், விஜய பூபதியார், கோட்டை தளபதியார் என்று ஒவ்வொருவரும் அவர்களை எங்கெல்லாம் தேடித்திருந்தோம் என்பதை அறிந்தால் நீங்கள் இப்படி பேச மாட்டீர்கள். ஒரு பார்த்திபா, இப்படி பதற்றப்படும் அளவிற்கு ஒன்றும் நேர்ந்து விடவில்லை. பதறாத காரியம் சிதறாது என்ற பழமொழி உனக்கு தெரியாதா? சற்று பொறுமையோடு இரு. காரிக்கண்ணனாரே, எல்லோரும் அவரவர் அபிப்பிராயத்தை சொல்லிவிட்டார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்ட பிறகே நான் ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும். உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். மன்னவா, வாளைப் போல் வெளிப்படையாக நேரில் நின்று எதிர்க்கும் ஒருவனை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உறவாடிக்கொண்டே உள்பகை வைத்திருப்பவர்களை விட்டு வைப்பது நல்லதல்ல. நேருக்கு நேர் நின்று போரிடுபவனைக் கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவாடிக்கொண்டே நம்மை அழிக்க நினைப்பவர்களிடம் நாம் அஞ்சியே தீர வேண்டும். இதைத்தானே வள்ளுவர் வாழ் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக தேள் போல் பகைவர் தொடர்பு என்கிறார். நீரில் எவ்வளவு காலம் கிடந்தாலும் வேர் பிடிக்காத பாசி போல வேளிர்கள் நீங்கள் எவ்வளவு அன்பு பாராட்டினாலும் அதை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் எந்த அளவிற்கு அவர்கள் இருங்கோவேளோடு இணைந்து செய்த செயல்களை எல்லாம் மன்னித்து அவர்கள் நாட்டை அவர்களுக்கு தந்து அரசாள செய்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த நன்றி சிறிதேனும் இருந்தால் அவர்கள் இப்படி விருமனை தூண்டிவிட்டிருப்பார்களா? வேளிர் படையை திரட்டி சூழ்ச்சிகள் செய்வார்களா? விஜய பூபதியை தாக்கியிருப்பார்களா? தங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் அகதிகள் மடிய காரணமாக இருப்பார்களா? இவ்வளவும் செய்த அவர்களிடம் இனியும் இரக்கம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன? தேவையில்லை. இனி அதற்கு அவசியமும் இல்லை. பார்த்திபா, மன்னவா, நீ சென்று அவர்கள் இருவரையும் எதற்காக என்பதை சொல்லாமல் அவைக்கு அழைத்து வா. ஆணை மன்னவா. பிறகு சந்திப்போம். என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம் கருங்குழலி, ஆயுதங்களை வாங்க சென்ற அந்த வேளிர் வீரர்களை செழியனும் முத்துநகையும் அவர்கள் இருப்பிடத்திற்கே சென்று பிடித்து விட்டார்களா? வேளிர்களின் இருப்பிடத்தை அவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள்? அதுதான் தெரியவில்லை. அந்த வேளிர்கள் ஆயுதம் வாங்கிய இடத்திலிருந்தே அவர்களை பின்தொடர்ந்து முத்துநகையும் செழியனும் அங்கு சென்றிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அவர்கள் இருப்பிடம் பற்றி வேறு யார் மூலமாகவோ அவர்களுக்கு தகவல் கிடைத்திருக்க வேண்டும். ஆயுதம் வாங்கிய இடத்தில் பார்த்திருந்தால் அங்கேயே அவர்களை கைது செய்திருப்பார்களே. ஏன் தந்தையே அப்படி நினைக்கிறீர்கள்? அந்த வேளிர்களின் இருப்பிடத்தை தெரிந்து கொள்ளும் நோக்கத்தில் முத்துநகையும் செழியனும் அவர்களை பின்தொடர்ந்து வந்திருக்கலாம் அல்லவா? ஆம், கருங்குழலி சொல்வதும் உண்மைதான். வேளிர்களின் இருப்பிடத்தை தெரிந்து கொள்வதற்காகவே அவர்களை அதே இடத்தில் கைது செய்யாமல் பின்தொடர்ந்து அவர்கள் வந்திருக்க வேண்டும். ஏனண்ணா, சிறைப்பட்டிருக்கும் அந்த தென்னவன் தங்கள் மூலமாகத்தான் அந்த ஆயுதங்கள் வரவழைக்கப்பட்டது என்ற உண்மையை அவர்களிடம் உளறிவிட்டால் உங்களின் நிலைமை ஆபத்தாகிவிடுமே. கவலைப்படாதே கருங்குழலி, அவன் என்னை பற்றிய உண்மையை ஒருபோதும் வெளியில் சொல்ல மாட்டான். அவன் என்னை பற்றிய உண்மை எதையும் அவர்களிடம் உளறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவனிடமிருந்து உண்மையை வரவழைக்கும் சாக்கில் சிறைச்சாலைக்கு உடன் சென்று அந்த தென்னவனை எச்சரிக்கும் விதத்தில் எச்சரித்துவிட்டு வந்திருக்கிறேன். ஏனோ தெரியவில்லை மணிமாறா, நீ போடும் திட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றன் பின் ஒன்றாக தோல்வியை தான் தழுவிக் கொண்டு இருக்கிறது. நான் போடும் திட்டங்கள் ஒவ்வொன்றும் தோல்வியை தழுவுவதற்கு
சோழ நாட்டிலிருந்து வந்திருக்கும் அந்த முத்து நகைதான் காரணம். இந்த பாண்டிய நாட்டில் நாளுக்கு நாள் அந்த முத்து நகையின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இனியும் அவளை வளர விடக்கூடாது, அழித்து விட வேண்டும். முடியாது. இந்த முத்துநகையை அவ்வளவு எளிதில் உன்னால் அழித்துவிட முடியாது. மணிமாறா, இந்த முத்துநகையை அழிக்க உன்னாலும் முடியாது, உன் தங்கை கருங்குழலியாலும் முடியாது, இதோ உங்கள் இருவரின் தந்தையாகிய இந்த மார்த்தாண்டராலும் முடியாது. என்னை ஏன் அழிக்க முடியாது தெரியுமா? நான் எதிலும் வெளிப்படையானவள். என்னிடத்தில் ஒளிவு மறைவு என்பதே கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாம் அப்படி இல்லை. உங்களிடத்தில் ஒளிவு மறைவு இருக்கிறது. நீங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் மூடி மறைத்து மறைமுகமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள். என்னுடையது நேர்வழி, உங்களுடையது குறுக்கு வழி. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். மணிமாறா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்களிடம் பிடிபட்டிருக்கும் வேளிர் வீரன் தென்னவன் அவர்களை பற்றிய எல்லா உண்மைகளையும் எங்களிடத்தில் சொல்லிவிட்டான். உன் நல்ல நேரமோ என்னவோ, உன்னை பற்றி மட்டும் அவன் வாய் திறக்கவே இல்லை. நான் நினைத்திருந்தால் உன்னை பற்றியும் அவனை வாய் திறக்க வைத்திருக்கலாம். ஆனால் நான் அதை செய்யவில்லை. ஏன் தெரியுமா? இப்போதெல்லாம் நீ எதற்குமே தகுதி இல்லாதவன் ஆகிவிட்டாய். உன்னை எங்களுக்கு எதிரியாக நினைக்கும் தகுதியை கூட நீ இழந்து விட்டாய். இந்த அளவிற்கு நீ கெட்டு குட்டிச்சுவரானதற்கு காரணம் உன் தங்கை கருங்குழலியும் இதோ இங்கு நிற்கிறாரே உன் தந்தை மார்த்தாண்டரும் தான் காரணம். வீரபாகு, மகேந்திரன் எல்லோரும் தங்கள் தவறை உணர்ந்து மாறிவிட்டார்கள். இவர்களெல்லாம் எப்போதுதான் மாறப்போகிறார்களோ தெரியவில்லை. மணிமாறா, எங்களுக்கு எதிராக நீ என்னதான் திட்டம் போட்டாலும் அதை உடைப்பதற்கு நானோ செழியனோ யாரோ ஒருவர் வந்து கொண்டுதான் இருப்போம். எங்களுக்கு எதிராக உன்னால் எதுவும் செய்ய முடியாது. உனக்கே தெரியும் மணிமாறா, சோழ நாட்டிற்கு சம்பந்தி நாடு பாண்டிய நாடு, சோழ நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் நட்பு நாடு சேர நாடு. இப்படி சேர, சோழ, பாண்டிய நாடு மூன்றும் ஒன்று சேர்ந்து விட்டது. ஒன்று சேர்ந்து விட்ட மூவேந்தர்களுக்கு எதிராக அந்த வேளிர்களால் எதுவும் செய்ய இயலாது. எனது இறுதி எச்சரிக்கையாக உனக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் மணிமாறா. என்னுடைய வாள் எங்களுக்கு எதிராக செயல்படும் வேளிர் வீரர்களின் மார்பில் மட்டுமல்ல, தேவைப்பட்டால் உன்னுடைய மார்பில் பாய்வதற்கும் தயங்காது. அண்ணா, இந்த முத்துநகை பாண்டிய நாட்டில் இருக்கும் வரை உங்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஆமா மணிமாறா, முதலில் இந்த முத்து நகையை பாண்டிய நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கான வழியை பார். இந்த முத்து நகையை பாண்டிய நாட்டில் இருந்து விரட்டுவது எப்படி என்று எனக்கு நன்றாகவே தெரியும். விரைவில் அதை நிறைவேற்றுகிறேன். வணங்குகிறேன் மன்னவா. தங்கள் ஆணைப்படி வேளிர் சிற்றரசர்கள் இருவரையும் அழைத்து வந்திருக்கிறேன். வணங்குகிறோம் மன்னவா. பார்த்திபா, நீ உன் இருக்கையில் அமரலாம். உத்தரவு. வேளிர் மன்னர்களே, நீங்களும் அமருங்கள். மன்னவா, தாங்கள் எங்களிடம் பேச வேண்டும் என்று அழைத்ததாக தளபதியார் சொன்னவுடன் உடனே புறப்பட்டு வந்தோம். தாங்கள் எதை பற்றி கேட்டாலும் சொல்ல தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக சொல்வீர்கள் அல்லவா? மன்னவா, ஏன் இந்த சந்தேகம்? கேட்கப் போகும் விஷயம் மிகவும் முக்கியமானது. அதை பற்றி நீங்கள் தெளிவாக உண்மையை சொல்லிவிட்டால் எங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. நாங்கள் ஏன் உங்களிடம் மறைக்கப் போகிறோம்? நாங்கள் இருவருமே உங்களுக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்கள் தானே? அதில் தான் மாமன்னருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. மன்னவா, எங்கள் மீது சந்தேகம் ஏற்படும் அளவிற்கு நாங்கள் ஒரு தவறும் செய்யவில்லையே. சமீப காலமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயல்களை பார்க்கும்போது
வேளிர்களுக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறீர்களோ என்று தோன்றுகிறது. அதற்காக போராட்டம் நடத்த ஒரு தலைவனையே உருவாக்கி இருக்கிறீர்கள் என்றும் தெரிகிறது. உண்மைதானே மன்னவா, இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. எங்கள் மீது பகை கொண்ட யாரோ இப்படியெல்லாம் இல்லாததும் பொல்லாததுமாக ஏதேதோ சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் வேளிர் குலம்தான் என்றாலும் இப்போது ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்கள் சோழ சாம்ராஜ்யத்திற்குள் எங்கோ இருக்கும் ஒரு சிறு துண்டு நிலத்தை ஆட்சி புரிபவர்கள். அதிலும் உங்கள் கருணையால் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். நாங்கள் எப்படி உங்களை எதிர்ப்போம்? நாங்களும் அப்படித்தான் சொல்கிறோம். ஆனால் பாண்டிய நாட்டிலிருந்து எங்களுக்கு செய்தி அனுப்பியிருக்கும் பாண்டிய இளவரசர் இளம்பழுதை வேறு விதமாக செய்தி அனுப்பியிருக்கிறாரே. என்ன, பாண்டிய நாட்டில் இருந்தா? என்ன செய்தி? எப்போது வந்தது? ஏன் இவ்வளவு பரபரப்பு? அங்கே ஏதேனும் ஆயுத கடத்தலுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா? அதை பற்றி அறிந்து கொள்ளத்தான் இப்படி துடிக்கிறீர்களோ? நீங்கள் சொல்வது ஒன்றும் புரியவில்லையே. எங்கோ பாண்டிய நாட்டில் நடக்கும் ஆயுத கடத்தலுக்கும் சோழ நாட்டில் வாழும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? போதும், நிறுத்து. இனியும் இப்படி மறைத்து பேசி பயனில்லை. அங்கே வேளிர்களுக்காக ஆயுதங்களை விற்க முயன்றவன் கையும் களவுமாக பிடிபட்டு விட்டான். அவனை பிடித்தது யார் தெரியுமா? எந்த முத்துநகை நீங்களெல்லாம் உங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கும் இருங்கோவேளை எரித்து சாம்பலாக்கினாளோ அதே முத்துநகைதான். அவனையும் பிடித்து சிறைபிடித்திருக்கிறாள். அவன் தான் கொடுத்த வாக்கு மூலத்தில் நீங்கள் இருவரும் தான் ஒதுங்கி கிடந்த விருமனை கொண்டு வந்து வேளிர் தலைவனாக்கி மீண்டும் ஒரு படையெடுப்புக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். பாறை மீது எத்தனை முறை மோதினாலும் உடைந்து சிதறும் அலை மீண்டும் மீண்டும் அந்த பாறையின் மீது மோதி சிதறுவது போல் நீங்களும் அவ்வப்பொழுது வந்து வந்து மோதிக்கொண்டிருக்கிறீர்கள். இதனால் எல்லாம் எங்கள் சோழ சாம்ராஜ்யத்தை அசைக்க கூட முடியாது என்பது ஏன் உங்களுக்கு புரியவில்லை? அது நாங்கள்... இல்லை, அந்த விருமன்தான். வேண்டாம், எதையும் சொல்லி தப்பிக்க முயற்சிக்க வேண்டாம். பாண்டிய நாட்டில் நடந்த சில சூழ்ச்சிகள், சோழ நாட்டில் விஜயபூபதியை கொல்வதற்கு நடந்த முயற்சி, அகதிகளிடம் அனுதாபம் கொண்டவர்கள் போல் வந்து அங்கு ஒளிந்து கொண்டிருந்த விருமனுக்கு கட்டாரியை தந்தது, இப்படி எல்லாவற்றிற்கும் பின்னால் நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. இப்பொழுது உங்கள் நிலை என்னவென்று தெரியுமா? பாண்டிய இளவரசர் இளம்பழுதி உங்கள் இருவரையும் சிறைப்படுத்தி பாண்டிய நாட்டிற்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டிருக்கிறார். அப்படி நீங்கள் அனுப்பப்பட்டால் அதன் பிறகு நீங்கள் என்ன ஆவீர்கள் என்பது எவருக்குமே தெரியாமல் போய்விடும். அந்த நிலை உங்களுக்கு வந்துவிடக் கூடாதே என்று நினைக்கிறேன். அவ்வளவு ஏன், இவ்வளவு விஷயங்கள் தெரிந்த பிறகும் உங்களை குற்றவாளிகளாக இங்கு கொண்டு வராமல் இயல்பாக வருவது போல் உங்களை அழைத்து வரும்படி சொன்னேன். இத்தனையும் எதற்காக என்று தெரியுமா? சொல்லுங்கள் மன்னவா. இனியாவது நீங்கள் நிலைமையை புரிந்து கொண்டு நான் கேட்கும் கேள்விகளுக்கு உண்மையை சொல்வீர்கள் என்ற நம்பிக்கையில்தான். என்ன சொல்வீர்களா? எங்களுக்கு தெரிந்த உண்மையை நிச்சயம் சொல்வோம். உங்களுக்கு தெரியும், இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தெரியும் என்றால் நிச்சயம் சொல்லிவிடுவோம். உங்கள் வேளிர் படைகள் எங்கு மறைந்து வாழ்கின்றன? உங்கள் படைகளுக்கு தலைமை பீடமாக எந்த காட்டை பயன்படுத்துகிறீர்கள்? தெரியாது. அதெல்லாம் போகட்டும். விருமன் எங்கிருக்கிறான்? அதற்கும் தெரியாது என்று சாதிக்கப் போகிறார்கள், அப்படித்தானே? ஆம் மன்னவா, அவன் இப்போது எங்கிருப்பான் என்று எங்களுக்கு தெரியாது. மன்னவா, இவர்களை இப்படியெல்லாம் கேட்டால் சரியாக வராது. எனக்கு அனுமதி கொடுங்கள். இவர்களை சித்திரவதை கூடத்தில் வைத்து சவுக்கால் வீசினால் எல்லா உண்மைகளும் தன்னால் வெளிவரும். இருண்ட சிறையில் அடைத்து வைத்து உணவும் நீரும் கொடுக்காமல் பட்டினி போட்டால் தானாக வந்து உண்மையை சொல்லிவிடுவார்கள். அதெல்லாம் எதற்கு? இவர்கள் இருவரையும் கழுமரத்தில் ஏற்றிவிட்டோம் என்று தெரிந்தால் விருமனும் அவன் கூட்டமும் கண்காணாத இடத்திற்கு ஓடிவிடுவார்கள். பொறுங்கள், அவ்வளவு எளிதாக இவர்களை விட்டுவிடலாமா? குதிரை கிட்ட கடிவாளம் போல் வேளிர் அரசு என்ற ஒரே பாதையில் சென்று கொண்டிருந்தவர்கள் இவர்கள். அந்த கடிவாளத்தை கழற்றி வேறு பாதைகளும் இருக்கின்றன என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டாமா? அதற்கான அவகாசம் அவர்களுக்கு வேண்டும் அல்லவா? அதனால் இப்பொழுதைக்கு அரண்மனையில் ஒரு பகுதியில் சிறைக்காவல் வைப்போம். இவர்களை எதற்கு மன்னா அரண்மனையிலேயே சிறை வைக்க வேண்டும்? காராகிருகத்தில் அடைத்து வைப்பதுதான் சரியாக இருக்கும். விஜயபூபதி, சேர மன்னர் பாண்டிய இளவரசர் தன்னை கொல்ல வந்ததாக நினைத்த போதும் ஏன் அரண்மனையிலேயே சிறை வைத்தார்? அரசகுமாரன் என்பதற்காகத்தானே?
இவர்கள் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் குறுநில மன்னர்கள் அல்லவா? அதனால் அதற்குரிய கௌரவத்தை கொடுப்போம். அப்படியும் இவர்கள் திருந்தவில்லை என்றால் இருக்கவே இருக்கிறது இருண்ட சிறை, சித்திரவதை கூடம், கழுமரம். பார்த்திபா, இவர்களை கொண்டு போ. உத்தரவு. சோழ நாட்டின் பிரதான சேனாதிபதியாருக்கு பரிவாதினியின் அன்பான வணக்கம். இது என்ன வெறும் சம்பிரதாய தொடக்கமாக இருக்கிறதே. தமிழகத்தில் கெயில் எரிவாயு குழாய் திட்டத்தை விவசாயிகள் பாதிப்பு அடையாமல் செயல்படுத்த முடியுமா இல்லையா என்பதை குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம்.